ஹாய் கைஸ், இப்போ நம்ம எல்லாருமே டென்டல் கிளினிக் போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம போனோடனே அவங்க என்ன கேட்குறாங்க, எக்ஸ்ரே ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம என்னடா அது சின்ன பிரச்சனைக்காக போகிறோம், ஏன்னா எக்ஸ்ரே எடுக்க சொல்கிறாங்கன்னே நம்ம நினைப்போம். பட் அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெளியால் தெரியாது. உள்ளே என்ன பிரச்சனை இருக்குன்றது நம்ம கிளினிக் போய் அந்த எக்ஸ்ரே எடுத்தால் தான் தெரியும். நம்ம அக்யூரேட்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் அந்த எக்ஸ்ரே டாக்டர்ஸ் எடுக்க சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் எக்ஸ்ரேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஐஓபிஏ, சின்னதாக நம்ம ஜென்ரலாக கிளினிக் இப்போ போகிறோம், அப்போ ஒன்று வாயில வச்சு நம்ம கிளினிக்ல எடுக்குவாங்க. அதை நீங்கள் பயப்பட வேண்டியது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரேடியேஷன் கொடுக்குவாங்க, அந்த இடம் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான். இப்போ இந்த டிஜிட்டலாக போகிறது எதுக்காகனா, உள்ள இன்ஃபெக்ஷன் எப்படி இருக்குது. ஐஓபிஏன்னா பேசிக்காக இன்ட்ராஓரல் பெரியோபிக்கல் ரேடியோகிராஃப்னுவாங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா வேறு அடியில் இன்ஃபெக்ஷன் இருக்கிறது இந்த ஐஓபிஏ காமிக்கும். அதே மாதிரி இப்போது எடுத்தோடனே ரூட் கெனால்னு எந்த டாக்டரும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் உள்ளே இருந்தால் மட்டும்தான் ரூட் கெனால். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரூட் கெனால் பண்ணிட்டு மாத்திரை போட்டுட்டு போகலான்னு சில பேர் நினச்சிக்குவாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போ ஐஓபிஏல பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க எடுத்திருக்காங்க, இன்ஃபெக்ஷன் பல்லில் இருக்கவே இருக்காது. பெரியோடான்டல் இன்ஃபெக்ஷன் வாங்க, மீனிங் ஈரில் உங்களுக்கு வீக்கம் இருக்கும் 2 பல்லுக்கு நடுவில். அதை எக்ஸ்ரே எடுத்தால் நம்மளுக்கு கிளியராக தெரியும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அழுக்க மட்டும் எடுத்துட்டு கியூரேட்டாஜ்னு ஒரு ப்ரொசீஜர், அந்த கால்குலஸ் அழுக்குன்றது சேர்ந்து இருக்கிறது நம்ம க்ளீன் பண்ணிட்டாலே வேலை முடிஞ்சுது. இது ரொம்ப பயப்படுறது பெரிய ப்ரொசீஜர்லாம் நிறைய பேர் நினச்சின்னு இருக்கிறாங்க. நான் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ செகண்ட்னு பார்த்தீங்கன்னா ஆர்விஜின்னு வாங்க, ரேடியோ விசுவோகிராஃபி. அது எதுக்குன்னா சேம் ஐஓபிஏ மாதிரி தான், பட் கொஞ்சம் டிஜிட்டலைஸ் அதிகம். மீனிங் நம்ம சிஸ்டம்ல உங்களுக்கு கிடைச்சிடும், அந்த ப்ராசஸிங் டைம் கம்மியாகும். பேஷண்ட் நம்ம வெயிட் பண்ணுறது அவ்வளோ இருக்காது. ப்ளஸ் நம்ம அக்யூரேசி ஜாஸ்தி, மீனிங் கொஞ்சம் ஜூம் பண்ணி நம்ம பார்க்குறதுலாம் பண்ணலாம். சரிங்களா? மற்றபடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஐஓபியும் இதுவும் சேம் தான். எக்ஸ்போஜர் நம்ம ஐஓபியை கம்பேர் பண்ண சொல்ல ஆர்விஜியில் கம்மி. ஐஓபிஏவும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஐஓபிஏ தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் கன்வென்ஷனல் மெத்தட். ஆர்விஜி அவ்வளோ வச்சிருக்க மாட்டாங்க. பட் அதுவும் உங்களுக்கு நல்ல இதுதான், இன்னும் ப்ராப்ளம்லாம் இல்லை, நீங்கள் வரி பண்ணுற மாதிரி இல்லை. ப்ராப்ளம் எல்லா இன்ஃபெக்ஷனும் உங்களுக்கு நல்லா கிளாரிட்டியோட காமிக்கும். இப்போ தேர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஓபிஜி, ஆர்த்தோபேந்தமோகிராம்னு வாங்க. அது என்னன்னா வாய் ஃபுல்லாக எக்ஸ்ரே எடுக்கிறது, மீனிங் ஃபுல் மவுத் எக்ஸ்ரேன்னு சொல்லலாம். அது எதுக்காக எடுக்கிறோன்னா, இப்போ இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு இங்கேயோ இருக்குது இங்கேயோ இருக்குது, நம்ம மல்டிபிள் ஏரியாவில் இருக்குது. திருப்பி மல்டிபிள் டைம்ஸ் ஐஓபிஎல் ஆர்விஜி எடுக்கிறதுக்கு பதில் இது ஒரு சிங்கிளாக எடுத்தால் எக்ஸ்போஜரும் கம்மி, இதுவும் கம்மி. அந்த எக்ஸ்போஜர்னால என்ன ஆகுனா சில பேருக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வரும், லைக் ஹேர் லாஸ், ஸ்கின் இரிட்டேஷன், இல்லை நாசியா மாதிரி. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஓபிஜி பண்ணுவோம். இல்லையா இந்த ட்ராமா, சில பேர் விழுந்துடுறாங்க இல்லைங்களா, அந்த டைம் போன் ஃப்ராக்சர் சின்ன ஐஓபிஎல்ல நம்மளால பார்க்க முடியாது. அந்த மாதிரி கேசஸ்லையும் நம்ம டாக்டர்ஸ் ஓபிஜி போக சொல்லுவாங்க. இப்போ இன்ஃபெக்ஷனே லீஜன் ஃபார்மில் உங்கள் டாக்டர் சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டைம் ஓபிஜி கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் அது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் போன் இன்வால்வ் ஆகிருக்கும் ஒரு பார்ட். ஸோ ஐஓபிஎல் ஆர்விஜி கவர் பண்ணாது. ஃபோர்த்து சில டைம் டாக்டர்ஸ் சிவிசிடின்னு எடுக்க சொல்லுவாங்க. அது கோன் பீம் கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட் இல்லை ட்ராமா ஃப்ராக்சர் கேசஸுக்கு தான் நம்ம சிவிசிடி போவோம். அது போன் லெவலோட ஹைட்டு, வித்து, அப்புறமா எவ்வளோ பிரெத் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதை வச்சு தான் நம்ம இம்ப்ளான்ட்டோட ஹைட்டு, ஆங்குலேஷன், டாக்டர்ஸ் எப்படி பொசிஷன் பண்ணணும், எந்த லென்த்தில் வரணும், எந்த டைப்பு இது பண்ணணும் கூட பண்ணுவாங்க. பிகாஸ் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா போன் நல்லா டென்ஸாக இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் ஏர் இன்க்ளூட் ஆகி லூஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸில் நம்மளுக்கு இம்ப்ளான்ட்டே வேரி ஆகும். அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம சிபிசிடி. ப்ளஸ் நம்ம பிளேஸ் பண்ண சொல்ல, இப்போ ஃப்ராக்சர் ஆகட்டும், இம்ப்ளான்ட் ஆகட்டும், நம்மளுக்கு நரம்பு, அப்புறமா இந்த ஆர்ட்ரிஸ், அந்த பிளட் வெசல்ஸ் போகிற ரீஜன் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம சிபிசிடி பேசிக்காக பார்த்தீங்கன்னா 3D இமேஜிங். ஸோ அந்த 3D இமேஜில் எந்த லொக்கேஷனில் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணலாம். இப்போ சர்ஜிக்கலாக நம்ம இந்த மாதிரி பண்ணணும், ஃப்ராக்சர்ஸில் இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ வெளியால் பார்க்க சொல்ல சின்ன கிராக் மாதிரி தெரியும், ஆனால் உள்ளர நம்ம அந்த சிபிசிடி எடுக்க சொல்ல பெரிய கிராக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்க சொல்ல நம்மளோட சர்ஜிக்கல் அந்த ப்ரொசீஜரே சேஞ்ச் ஆகும். அதுக்கு தான் மெயினாக நம்ம சிபிசிடி போகிறது. ஸோ இனிமேல் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம், எக்ஸ்ரே எடுக்க சொல்கிறாங்க, இது பண்ணாங்க, கன்ஃபியூஷனே தேவையில்லை, நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டர் ஸ்மைல்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.